ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் நீ கேட்கப் போகும் நற்செய்தி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிரச்சனைகளும் தடைகளும் முன்வந்து நிற்கின்றது. இப்படிப்பட்ட நிலை இருப்பதால் அந்த இடத்தில் நீ சில சமயங்களில் தைரியத்தை இழந்து நிற்கின்றாய். தைரியத்தை இழந்திருக்கும் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் கரம் தூக்கிவிட, உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்ட, முன்னேற்ற பாதையில் மிக பெரிய அளவிற்கு வெற்றியை கொடுக்க இந்த முருகன் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். விழுந்து விடுவோமோ என்றே நினைத்து கொண்டே நடக்கும் பொழுதுதான் விழக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. தைரியமாக இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம், அதை நெருங்கி விட்டோம் என்று ஒரு வேகத்தோடு நடக்கும் பொழுது உன்னுடைய பயணம் மிக விரைவாக வெற்றியும் பெறுகின்றது. உன்னை படைத்தவன் எனக்கு தெரியும் எதை கொடுத்து உன்னை மகிழ்விக்க வேண்டும், எதை உன் வாழ்விலிருந்து எடுத்து உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் என்று. எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை எல்லாம் விட உனக்கு சிறப்பான பலவற்றையும் தரமான பலவற்றையும் கொடுப்பதற்காகத்தான் அத்தனையும் நிகழ்ந்திருக்கின்றது என்று முதலில் மனமாற நம்பு. உன்னோடு இருப்பவன் நான், உன்னை காப்பவன், உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை கொண்டிருப்பவன், உன்னை வாழ வைப்பவன். உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த முருகன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை முதலில் நிறுத்து. உன்னை நீ முழுமையாக நம்பு, என்னை நீ முழுமையாக நம்பு. உன் மீது வைக்கும் நம்பிக்கையும் என் மீது வைக்கும் நம்பிக்கையும் சேர்ந்து உன்னுடைய முயற்சியை மிக பெரிய அளவிற்கு வெற்றியாக ஜொலிக்க வைக்கும். பூரணமான நம்பிக்கை எங்கே இருக்கின்றதோ அங்கு பூரிப்படையக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையும் கிடைக்கும். உன்னை விட்டு நான் எங்கும் செல்லாமல் எல்லா நேரங்களிலும் உனக்கு துணையாக இருந்து நீ செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு நன்மைகளை பாவித்து கொண்டும் பழித்து கொண்டும் இருக்கின்றேன். என்னிடம் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனையை நீ முழுவதுமாக மறந்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளில் கவனத்தை தீவிரமாக செலுத்து. அந்த பிரச்சனையில் நான் மாற்றத்தை கொண்டு வந்து சுமூகமான முடிவையும் சாதகமான முடிவையும் உனக்கு நிச்சயம் கொடுத்து மருளுவேன். எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கு ஒரு தெளிவையும் கொடுப்பேன். எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் உனக்கு சொல்லியும் கொடுப்பேன். அவற்றையெல்லாம் கேட்டு நீ நடந்து பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவிற்கு முன்னேற்றத்திற்கு நீயே கொண்டு செல்வாய். உன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய நிலை வரும்பொழுது உன்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்தான் இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு கவனமும் எச்சரிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. எல்லா நிகழ்வுகளும் அவசியமானதுதான். வாழ்க்கையை பொறுத்தவரை எல்லாமும் எல்லா நேரங்களிலும் தேவைப்படத்தான் செய்கின்றது. இறுதியில் வெற்றி என்ற ஒன்றை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களும் நடந்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தை குறைக்கின்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாதே. உன்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்து. கோபப்படுவதை எல்லாம் விட்டுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கான வழியை பார். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நல்லதே நடக்கும்.